நிலச்சரிவால் ஆற்றில் விழுந்த பேருந்துகள், பயணிகளின் கதி என்ன? நிலத்தடி நீருக்கு ஆபத்து, வெளியான ஆய்வு முடிவுகள். ஆனந்த் அம்பானி திருமணத்தால் ஐடி ஊழியர்களுக்கு கிடைத்த ஆஃபர். 2085 சீனாவை விட இரட்டிப்பாகும் இந்தியாவின் மக்கள் தொகை. உலகின் விலை உயர்ந்த காரோட்டும் சாம் ஆல்ட்மேன் சந்தேகம் கிளப்பிய எலான் மஸ்க். ஒரு வாரத்தில் 1700 கோவிட் நோயாளர்கள் மரணம். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருசூலி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக மதன் ஆஸ்டித் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு இன்று அதிகாலை 3:30 மணியளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையின் பெரும் பகுதி ஆற்றில் வெள்ளப்பெருக்குடன் அடித்து செல்லப்பட்ட போது சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்துகளும் ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பயணிகளின் நிலை என்ன என்று தெரியவில்லை. ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 பேருந்துகளிலும் 63 பயணிகள் பயணம் செய்ததாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீட்பு பணி தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 2.1 முதல் 3.5 டிகிரி செல்சியஸ் வரை நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வு ஒன்றின் முடிவில் தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூகேஸ்டில் மற்றும் சார்லஸ் டார்வின் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் உருவாக்கிய உலகளாவிய நிலத்தடி நீர் வெப்பநிலை மாதிரி மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. முக்கியமாக மத்திய ரஷ்யா, வடக்கு சீனா மற்றும் வட அமெரிக்கா, அமேசான் மலைக்காடுகள் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பு நிலத்தடி நீர் சார்ந்துள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளை கடுமையாக பாதிக்கக்கூடும். நிலத்தடி நீர் முக்கிய குடிநீர் ஆதாரமாக பயன்பட்டு வரும் நிலையில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு அதன் பாதுகாப்பு தன்மையை சீர்குலைக்கக்கூடும். 2099 வாக்கில் உலகம் முழுவதும் உள்ள சுமார் 59 முதல் 588 மில்லியன் மக்கள் அருந்தும் நிலத்தடி நீர் அதிக வெப்பநிலை கொண்டதாக மாறியிருக்கும். அதிக வெப்பம் கொண்ட நிலத்தடி நீரில் நோய் கிருமிகள் வளரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதால் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு கேடாக அமையும் என குறிப்பிட்டுள்ளனர். ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. கடந்த 4 மாதங்களாக நடந்து வந்த நட்சத்திரங்கள் நிறைந்த திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்களுக்கு பிறகு 29 வயதான ஆனந்த் அம்பானி மருந்து அதிபர்களான வீரேன் மற்றும் ஷைலா மெர்ச்சண்டின் மகள் ராதிகா மெர்ச்சண்டை திருமணம் செய்ய உள்ளார். ஆனந்த் அம்பானியின் திருமண செலவு $4000 முதல் $5000 கோடி வரை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மும்பையில் இன்று நடைபெறும் திருமணத்தில் முன்னணி இந்திய மற்றும் சர்வதேச பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பெருமுதலாளிகள் பங்கேற்கின்றனர். பாடகி கிம் கர்தாசியன், குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன், முன்னாள் இங்கிலாந்து பிரதமர்களும் இதில் அடங்குவர். மேலும் பலர் திருமணத்தில் பங்கேற்க வருவதால் மும்பையில் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐடி ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை 1.45 பில்லியன். 2085 சீனாவை விட இரட்டிப்பாகும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மக்கள் தொகை 2100 1.5 பில்லியனை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது சீனாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் ஆகும். வளர்ச்சிக்கான குடியேற்றத்தில் முன்னணி நாடுகளில் அமெரிக்கா உள்ளது. இந்தியா மற்றும் சீனாவை தொடர்ந்து 2100ஆம் ஆண்டில் பாகிஸ்தான், நைஜீரியா, காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் அமெரிக்கா மக்கள் தொகையை கொண்டிருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய மக்கள் தொகை 345 மில்லியன். இந்தியாவின் தற்போதைய மக்கள் தொகை 1.45 பில்லியனாக காணப்படுகிறது. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எண்ணிக்கையை விட 9 மில்லியன் அதிகம். 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனா அடுத்த 75 ஆண்டுகளில் அதன் மக்கள் தொகையில் பாதிப்பை இழக்க உள்ளது. இந்திய மக்கள் தொகையின் தற்போதைய
சராசரி வயது 28.4 ஆண்டுகளாகும். இந்தியாவோடு ஒப்பிடுகையில் சீனா 39.6 ஆண்டுகள் மற்றும் அமெரிக்கா 38.3 ஆண்டுகளாகும். 2010 இந்த எண்கள் முறையே 47.8 ஆண்டுகள், 60.7 ஆண்டுகள் மற்றும் 45.3 ஆண்டுகள் ஆகும். நேட்டோ அமைப்பின் 75வது ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்காவில் நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் நேட்டோவின் 32 உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நேட்டோ தலைவர்கள் தீவிரமாக ஆலோசித்தனர். மாநாட்டின் நிறைவாக உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் 32 பேரும் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதில் அவர்கள் சீனா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடுமையாக விமர்சித்தனர். நேட்டோ தலைவர்களின் கூட்டறிக்கை கூறப்பட்டுள்ளதாவது: சீன அரசின் விருப்பங்கள் மற்றும் கட்டாய கொள்கைகள் தொடர்ந்து நமது நலன்கள், பாதுகாப்பு மற்றும் மதிப்புகளுக்கு சவால் விடுவதாக உள்ளது. அதேபோல் ரஷ்யா, சீனா ஆகிய இரு நாடுகளும் தங்களது உறவுகளை வலுப்படுத்துவது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஒரு தீர்க்கமான உதவியாளராக இருந்து ரஷ்யாவை சீனா இயக்குகிறது. பாதுகாப்பு, தொழில்துறை சார்ந்த வர்த்தகம் என்ற போர்வையில் ரஷ்யா போரில் ஈடுபடுவதற்கு தேவையான இராணுவ தளபாடங்களை சீனா வாரி வழங்கி வருகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக சீனா ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளை நிலைநிறுத்தும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். எனவே ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு உதவும் விதமாக அந்த நாட்டுக்கு வழங்கி வரும் அனைத்து பொருள் மற்றும் அரசியல் ஆதரவை சீனா உடனடியாக நிறுத்த வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே நேட்டோ அமைப்பின் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள சீனா நேட்டோவுக்கு தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் உலகின் விலை உயர்ந்த ஹைப்பர் கார் மாடல்களில் ஒன்றை ஓட்டும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. வீடியோவின் படி ஆல்ட்மேன் கோனிக்செக் ரெஹரா ஹைப்பர் கார் மாடலை ஓட்டுகிறார். 2015 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட குறித்த காரானது உலகளவில் மொத்தம் 80 யூனிட்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டன. இது ஒரு ஹைபிரிட் ரக காராகும். இதன் ஆரம்ப விலையே $1.9 மில்லியன். இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 16 கோடியாகும். இந்த காரை பயன்படுத்திய நிலையில் வாங்கும் போது விலை மேலும் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் இதன் மதிப்பு $3 மில்லியன் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 25 கோடியாகும். ஓப்பன் ஏஐ தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் டெஹரா மாடலை ஓட்டும் காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் 40 லட்சத்திற்கும் அதிக பார்வையாளர்களை பெற்றுள்ளது. மேலும் லாப நோக்கமற்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியால் எப்படி இத்தனை விலை மதிப்புள்ள காரை வாங்க முடியும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது குறித்து எக்ஸ் தள பதிவு ஒன்றில் ஓப்பன் ஏஐ சிஇஓ உலகின் விலை உயர்ந்த காரை ஓட்டி வருகிறார். லாப நோக்கமற்ற நிறுவனமாக துவங்கப்பட்ட ஓப்பன் ஏஐ எப்படி லாபகரமான வியாபாரமாக மாறியது என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் நல்ல கேள்வி என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது உலகம் முழுவதும் ஒரு வாரத்தில் 1700 பேர் கோவிட் தொற்றால் இறப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் கோவிட் வைரஸுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்த போக்கு காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர் வைரஸை தொடர்ந்து பலவீனப்படுத்த தடுப்பூசி பெறுவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் சவுதி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று தரையிறங்கும் போது தீப்பிடித்துள்ளது. பாகிஸ்தானின் பெஷாவர் விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்கும் போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. 297 பயணிகளுடன் ரியாத்தில் இருந்து பெஷாவர் வந்தடைந்த இந்த விமானம் தரையிறங்கும் கருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பிடித்துள்ளது. உடனடியாக விமானம் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டு விமானத்தில் இருந்த 276 பயணிகளும் 21 பணியாளர்களும் அவசர கதவு வழியாக கீழே இறங்கிவிட்டனர். இதேவேளை தீயணைப்பு படையினர் விமானத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.